இது இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா பிஜிடி சீரிஸ் 2004 வருஷம் நடந்தது. ஜனவரி 2002 ஜனவரி 6ஆம் தேதி வரைக்கும் 5 டே ஃபுல்லாகவே மேட்ச் நடந்தது. இது ஃபஸ்ட்டு மேட்ச்சு பிரிஸ்பேனில் நடந்தது. பிரிஸ்பேனில் நடந்த மேட்ச்சு ட்ராவ் ஆகிடுச்சு. அதே நடந்தது. அந்த மேட்ச்சு இந்தியா வின் பண்ணும். அடுத்து மெல்பர்னில் நடந்தது 3வது டெஸ்ட் மேட்ச்சு. 3வது டெஸ்ட் மேட்ச்சு ஆஸ்திரேலியா வின் பண்ணாங்க. இது 4வது டெஸ்ட் மேட்ச்சு சிட்னியில் நடந்தது. இந்த மேட்ச் என்ன பார்த்தீங்கன்னா கடைசி 2 மேட்சாக செகண்ட் டெஸ்ட்டும் சரி தேர்ட் டெஸ்ட்டும் சரி சச்சின் சரியாகவே ஆடுது. அவரோட பேட்டிங் ஆடும்போது எல்லாமே இந்த வீடியோவில் காட்டின மாதிரி எல்லாமே அவுட் ஸ்விங் போகும்போது வெளியே போயிட்டு எல்லாமே ஸ்லிப்பில் போய் கேட்ச் ஆச்சு. எப்படி நமக்கு போன பிஜிடிக்கு விராட் கோலி காய்ச்சோ அந்த மாதிரி ஆகிக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் அவர் ஃபஸ்ட்டு 2 மேட்ச்சு தான் அவர் காய்ச்சி. அடுத்து இந்த சிட்னி அப்போ அவர் ஒரு பிளான் பண்ணார். எனக்கு இனிமேல் இந்த வீக்னஸ் எனக்கு இது தான். ஸோ நான் இதை ஆடவே மாட்டேன்ட்டு இந்த ஷார்ட் அவர் இந்த மேட்ச்சை ஆடவே இல்லை. ஸோ 436 பால் அவர் ஆடினது. அந்த ஒரு பால் கூட அவர் ஆஃப் சைடு ஆடவே எல்லாமே லெக் சைடு. அதுதான் அவர் 241 ரன்ஸ் அடித்தார். அந்த பக்கம் 173 ரன்ஸு லக்ஷ்மன் அடித்தார். மொத்தமாக 700க்கு மேலே ரன்ஸ் போச்சு. 2 பக்கமும் அதிகமான ரன்ஸ் போச்சு. மொத்தத்தை மேட்சே ட்ராவ் ஆச்சு. இருந்தாலும் அங்கே ஒரு விஷயம் என்னன்னா சச்சின் எனக்கு ஒரு வீக்னஸாக இருக்குது. ஸோ ஓகே நான் மனசை திடப்பட்டுக்கிறேன். எனக்கு அந்த ஷாட் வேணாம். எனக்கு அந்த ஷாட் இல்லாமல் நான் ரன்ஸ் அடிப்பேன்ட்டு மொத்த ரன்ஸையும் 241 ரன்ஸு அந்த பக்கம் மட்டும் லெக் சைட் மட்டும் அடிச்சிருக்காரு. இந்த பக்கம் கிடையவே கிடையாது. ஸோ இது என்ன வருதுன்னா நம்ம நினச்சோன்னா நம்ம மனசை கட்டுப்படுத்தணும்னா எதை வேணால் சாதிக்க முடியும். அதை சச்சின் காட்டியிருக்காரு. உங்களுக்கு டீட்டெயில்ஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.